ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துல பாணி. இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தில் 28வது தலைப்பு பார்க்க போகிறோங்க. நாகம் எய்த படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு பார்க்க போகிறோம். முன்னமே சமண சமயத்தினிடத்து பற்று கொண்டிருந்த சோழ அரசர் ஒருத்தர் சமணர்களை திரட்டி பாண்டியனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதற்காக அவர்கள் பெரும் வேள்வி செய்து ஒரு யானையை ஏவினார்கள். இறையனார் ஒரே அம்பில் அதை வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லி முந்தைய ஒரு ஒரு படலத்தில் ஒன்று பார்த்துருந்தோம். இப்போது அதுபோலவே அனந்தகுண பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இப்போது மதுரையம்பதியை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு ஒரு சிவபக்தர். எப்படின்னா திருவைந்தெழுத்தும் விபூதியும் உருத்திராக்கம் இது மூன்றுமே மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆழமாக புரிந்து கொண்டதன் பேரில் அதை தொடர்ந்து எந்நேரமும் உச்சரித்து கொண்டே இருந்து எந்நேரமும் அந்த மெய்ப்பொருள் உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அனந்தகுண பாண்டியனாக இருக்கக்கூடியவர். இந்த ஒரு காரணத்தினால அரசன் எப்படி இறையனார் மீது பக்தி கொண்டிருந்தானோ அந்த தாக்கந்தானோ என்னவோ மதுரையம்பதி முழுக்க, அதாவது பாண்டியனுடைய குடைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த மொத்த நகரமும் மக்களும் அப்படியே அரசன் போலவே பக்தி செலுத்தக்கூடியவர்களாக மாறி இருந்தாங்களாம். அந்த மதுரை மாநகரே ஒரு கோவில் போலவே இருந்துதான். திருவைந்தெழுத்து ஒளியாகவும் திருநீறு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியாகவும் இருந்து அந்த மதுரையம்பதியே அங்கே வீடு இருக்குது, மக்கள் இருக்கெல்லாம் இல்லை, அந்த மதுரையம்பதியே கோவில் போல் இருந்துதான். அப்படி இருந்துதான் அந்த ஆட்சி காலம் எப்படி இருக்குன்னு கற்பனைக்குள்ளே வச்சு பாருங்கள். இப்படி நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சமணர்கள் மனதில் இன்னும் ஒரு அமைதி கொண்டபாடு இல்லை. முன்ன யானையை ஏவனோம், இந்த மாதிரி முடிச்சு விட்டாங்க, இவனுங்களை விட்றதா இல்லடா அந்த பாண்டியனை அப்படின்னு சொல்லி நாலா பக்கமும் தெரித்து ஓடிய சமணர்கள்லாம் மீண்டும் ஒரு இடத்துல குழுவாக சேர்ந்து ஒரு பெரிய வேள்வி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நிலத்தை தோண்டி பெரும் குழி ஒன்று ஒரு இது பண்ணி ஒரு யாக வேள்வி சாலை ஒன்று போட்டு அதற்குள்ளாக பெரும் நெருப்பு ஒன்று வளர்த்துறாங்க. இந்த நெருப்பினுடைய தீ எந்த அளவுக்கு பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்த தீ வான்முட்டும் அளவுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஏதோ அப்படி பொரிந்து நெருப்புக்குள்ளே வீழ்வது போல, வான் மண்டலமே அப்படி கருகி போவது போல, அவ்வளோ வானுயரத்திற்கு அப்படியே நெருப்பு உயர்ந்தோங்கி நின்றான். ஓமைக்காக இவ்வளோ பெருசு சொல்கிறது, அவ்வளோ பெரிய வேள்வி நடத்தினாங்கன்னு சொல்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இருந்து தான் அந்த வேள்வி தீ. அப்போ அதற்குள்ளே இவர்கள் நிறைய பொருட்களை போட்டு 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 அதில் இருக்கக்கூடிய அந்த கரும்புகை வானத்தெல்லாம் அப்படி மறைத்து இருள் சூழ்ந்திருந்தது. அவர்களுடைய நெஞ்சு எப்படி இருள் சூழ்ந்து இருந்ததோ அதுபோல் அந்த புகை அப்படியே இருள் சூழ்ந்து போச்சான் அந்த இடத்தையே. அப்போ இவர்களுடைய அந்த மந்திரங்கள்லேருந்து அந்த வெளியே வரும்பொழுது பார்த்தோம்னா பிளத்து நின்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. தூய தமிழ் சொல்லுங்க. பிளம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பல பொருட்கள் உண்டு. குழி, பாதாளம், இல்லை குகை அப்படின்னு அர்த்தம். இல்லை இந்த பாதாளம்னா கீழ் உலகம், நரகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிளம் அப்படிங்கிற வார்த்தை. குண்டு லகரம் இப்படி எழுதுவோம் இல்லையா? பள்ளி செவுத்துல ஊறுறதுக்குள்ளான பள்ளி, அந்த லகரம் குண்டு லகரம், சரிங்களா? பிளம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிளத்து நின்று வெளியே வந்தார் போல, நரகத்திலிருந்தே வெளியே வந்தார் போல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அங்கிருந்து ஒரு 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 உருவம் வெளியே வந்து தான் அந்த யாக வேள்வியிலிருந்து பார்ப்பதற்கு எப்படி இருந்துதான் கரிய நிற வாயுடையதாகவும் பிறை நிலவு போல கோரை பொற்களை கொண்டிருந்ததாகவும் நெருப்பை உமிழக்கூடிய உக்கரமான கண்களை உடையதாகவும் மாபெரும் மலை போல் இருக்கக்கூடிய ஒரு உடலை தேகத்தை தரித்ததாகவும் ஒரு மாபெரும் உருவம் அந்த யாக வேள்விக்குள்ளிருந்து அப்படியே வெளியே வந்துதான். இப்போ இந்த வெளியே வந்த உடனேயே அது யாருன்னு சொன்னோம்னா ஓர் அவுணன் வெளியே வந்தான்னு சொல்கிறாங்க. அவுணன் அப்படின்னு சொல்லக்கூடியதை அசுரன் இல்லை அரக்கன்கிற அந்த வார்த்தைக்கு பொருள். இதுவும் தமிழ் சொல், நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். அவுணன் அப்படிங்கிறது 3 சொல்லினா, சரிங்களா? ஆ உ 3 சொல்லினா அப்புறம் 2 சொல்லினா அவுணன் அப்படிங்கிறது. அப்போ இந்த அவுணன் வெளியே வந்தான். வெளியே வந்தோடனே என்ன சொல்கிறான்னா அந்த அரக்கன், எனக்கு மாபெரும் பசி, பசி என்னால் தாங்கவே முடியல, அப்படியே அவ்வளோ பசிக்குது, தாகத்திற்கு சொல்லவே வேண்டாம், எனக்கு அவ்வளவு தாகம் அடிக்குது, என்ன கட்டளை இடுங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, மதுரையம்பதிக்கு போ, மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய அரசனை கொள்ளு, மதுரையம்பதியே உன்னுடைய பசி தீரும் அளவிற்கு சூறையாடி அனைத்து பேரையும், மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய ஓர் உயிர் கூட இருக்கக்கூடாது, மதுரையம்பதியை முழுசு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறார்கள். உடனே இந்த அவுணன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஒரு நாக வடிவை தாங்கி கொள்ளுகிறான். அப்படி கரு நிறம் பூண்ட ஒரு நாக வடிவை தாங்கி கொள்ளுகிறான்.
அந்த நாகத்தினுடைய வாய் கருநிறம் பூண்டு இருக்கிறது. அந்த நிலத்தில வந்து நாகம் எப்படி போகும்? ஒரு பக்கம் இப்படி மலை இப்படி படத்த இப்படி எடுத்துக்கும். இன்னொரு பாதி உடம்பு நிலத்தில இருக்கும் இல்லையா? அப்படியே ஊர்ந்து போகும். அப்போ அந்த நிலத்தில பட்ட அந்த உடம்பு வந்து இப்படி ஊர்ந்து போகும்பொழுது, நிலமெல்லாம் வெடித்து அப்படியே வந்து பிளந்து பிளந்து போச்சாம் அந்த இடத்துல. அந்த வா பாம்பினுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நஞ்சு படக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வற்றி போச்சாம். நிலங்கள் எல்லாம் பாழ்நிலமா போச்சாம். அங்கு விளைஞ்சிருந்த செடிகளும், மரங்களும் எல்லாம் பட்டு போச்சாம். அங்க இருக்கக்கூடிய பறவைகளும், சிற்றுயிர்களுடைய இறக்கையெல்லாம் வந்து கருகி அது கீழ விழுந்து மாண்டு போச்சாம். அந்த நஞ்சினுடைய கொடுமை அந்த அளவுக்கு இருந்ததாம். பாம்பு வந்து அப்படியே அவ்வளவு ஒரு வேகத்தோட அந்த மதுரையம்பதியை நோக்கி அந்த இடத்துல வந்துகிட்டு இருந்ததாம். இப்படி மாபெரும் உருவத்தோடு வரக்கூடிய அந்த பாம்பைக் கண்டு, யமனே ஒரு செகண்ட் பயந்து ஓடி போயிட்டார், ஒதுங்கி நின்னுட்டாருங்கிற அளவுக்கு அந்த பாம்பினுடைய வடிவம் இருந்ததாம். 8 திக்குகள்ல இருக்கக்கூடிய யானைகள்லாம் பயந்து ஓடிடுச்சாம். ஆதிசேஷனே ஒரு செகண்ட் "டேய்!" அப்படிங்கிற அளவுக்கு ஜர்க் ஆயிட்டாராம். அப்படி இருந்ததாம் அந்த பாம்பு வந்ததனுடைய அந்த ஒரு வேகம். அப்போ இது இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது, மதுரையம்பதியில இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஜூம் போட்டு பார்க்குறாங்க. "அடடடடே! நம்மள போட்டு தள்றதுக்கு ஒரு பாம்பு வருதா?" அப்படின்னு ஒண்ண பார்த்துட்டாங்க. குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. யார்ட்ட போறாங்க? ராஜாட்ட போறாங்க. அனந்தகுண பாண்டியன்ட்ட போறாங்க. "சாமி, அரசே உங்களுக்கு வேலை வந்திருக்கு. அதுக்கு தானே உங்கள உட்கார வச்சிருக்கேன். வாங்க. வந்து பாம்பு வந்திருக்கு. அது பார்க்கறக்கே டெரரா இருக்குது. கொஞ்சம் அத கொல்லுங்க பார்க்கலாம். வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவருக்கு இது என்னடா இது சந்தோஷமா இருந்தா நம்மள போட்டு இப்படி சிக்கி விட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சாரா என்னவோ. வர்றார். பார்த்தா நிஜமாலுமே பாம்பு வந்துகிட்டு தான் இருக்குது. "உனக்கு பொய் சொல்லல. பெரிய பாம்பா தான் வருது. இப்ப என்ன பண்றது?" அப்படின்ட்டு நேரா எங்க போறாரு? சொக்கநாத பெருமான பார்க்கறக்கு போறார். "சாமி, இந்த போல நான் நான் ஒரு நாளும் பக்தியில நான் வந்து குறை வைத்தது இல்ல. நல்லாட்சி புரியிறேன். மக்கள நல்வண்ணம் பார்த்துக்கிறேன். உங்க மேல எனக்கு ஒரு வகையிலயும் பக்தி குறையல. சைவம் தழைப்பதற்கே எல்லா காரியத்தையும் நான் பண்றேன். இப்படியும் ஒரு சோதனையா? பரவால்ல. உங்களுடைய திருவருளின் கருணையினால இந்த பாம்பை வெற்றி கொள்ளுவதற்கு மகன் நான் போகிறேன். என்னை காப்பது உம் கடமையாகும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிர்றார். சும்மா சாமிய கூப்பிட்டு கூப்பிட்டு, "சாமி வான்னு சண்டை போடு, சாமி வான்ட சண்டை போடுன்னு" சொல்ல. நான் சண்டை போட போறேன். என்னை காக்கிறது உன்னுடைய கடமை. நான் என் என் பொருட்டு உன் மேல பாரத்த போட்டு நான் போறேன்ப்பா. என்னைய பார்த்துக்கோ. நான் போய் சண்டை போடுறேன்." அப்படின்ட்டு கிளம்பிர்றாரு. அப்போ அங்க போறாரு. இந்த இது வந்து அப்படியே இந்த பாம்பு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மலைகளும், மடுவெல்லாம் வந்து அப்படி வெடிச்சு சிதறுதாம் அப்படியே பயங்கரமா. அப்படி உக்கிரமா வந்துகிட்டு இருக்கு. அந்த பாம்பு பார்த்தோன்னே இவரு என்ன பண்றாரு, அனந்தகுண பாண்டியன் தன்னுடைய வில்ல வளைச்சு, நாண் பூட்டி, அம்புராத்தோணியிலிருந்து அம்பு எடுத்து அந்த பாம்ப பார்த்து எய்யிறார். எஞ்சோனே அந்த அம்பு போற வேகத்துல அந்த பாம்பு இப்படி வந்துன்னா டபால்னு வாயில கவ்வி படக்குன்னு உடைச்சு தூக்கி வீசிட்டு, "வாட் இஸ் திஸ்?" அப்படிங்கிற மாரி பாம்பு முன்னேறி வரும்பொழுது, அனந்தகுண பாண்டியனுக்கு "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அவர் எப்படி ஆயிட்டாராம், இந்த அம்புல வந்து ஒரு பாம்பு தானே அப்படின்னு நெனச்சு அந்த அம்பு விடும்பொழுது, அத அசால்ட்டா ஏதோ சுள்ளி குச்சி உடைக்கிற மாரி உடைச்சு வீசிட்டு போயிருச்சு. "ஆஹா! ஆனதாச்சுடா நீயா நானா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, தினவெடுத்த தோள்களோடு நல்ல மூர்க்கமாக இருக்கக்கூடிய, எதையும் கண்டு அஞ்சாத சிங்கம் போல் தன்னுடைய ஒரு 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 கர்ஜனையோட, அதுக்குன்னு அவரு கத்திட்டா இருக்க போறாரு அப்படி இல்ல. அந்த அளவுக்கு வீரம் மிகுந்து, பிறை சந்திரன் போல் இருக்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை எடுத்து எய்தார். ஒரு அம்பை எய்தார்ன்னு வருது. இந்த பாம்பு உக்கிரமா முன்னாடி வந்துகிட்டு இருக்கும் பொழுது, அரசன் இது பண்றான். அந்த பாம்பு ரெடியா இருக்கு. அம்பெல்லாம் உட்டு பார்த்தாரு ஒண்ணும் வேலைக்கு ஆகல. இப்போ வந்து ஸ்பெஷல் நியூக்ளியர் பாம் மாரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்த எடுக்கிறார். அதான் வந்து அந்த பிறை சந்திரன் போல இருக்கக்கூடிய ஒரு அம்பை எடுத்து பாம்பின் மீது எய்கிறார். அந்த பிறை சந்திரன் இப்படி 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 நிலாவாட்டு இருக்கும் இல்லையா? அது நேரா போகுது. போய் பாம்பு 2 துண்டா வெட்டிருது. அந்த பாம்பு வந்து பெரியோர் சத்தத்தோட அப்படியே கீழ விழுந்துதாம். அந்த புஸ்ன்னு அந்த பாம்பு சத்தம் பண்ணோம் இப்படி பெரியோர் சத்தத்தோட கீழ விழுந்துதாம். அது உடல்ல இருந்து 2 துண்டா போனோன, அதிலிருந்து வந்த அந்த ரத்தம் வந்து அப்படியே பெரும் ஆறு போல அந்த இடத்துல ஓடுச்சாம். தான் இறக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோனே, "என்னையவே கொன்ட்டியா? இரு இப்ப உன்னையும் சேர்த்து நான் கூப்பிட்டு போறேன் பார்" அப்படின்னு சொல்லி, தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த நஞ்சை பூரா அந்த பல்ல அப்படி கடிச்சு, அந்த வாயில இருக்கக்கூடிய நஞ்சை பூரா மதுரையம்பதி பூரா பரப்பிருச்சாம். அந்த மதுரையம்பதியில எப்படி எல்லாம் பரவுச்சு, எப்படி அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. "சோலைகளும், கிணறுகளும், குளங்களும், 4 தெருக்கள் கூடும் இடமும், கல்விச்சாலைகளும், கடைவீதி, அகழி, மதில், அரண்மனை, மாடங்கள், உப்பரிகைகள், மேடைகள், கோபுரங்கள், அரங்குகள் ஆகிய எல்லா இடங்களிலும் நஞ்சு பரவியதாம்." அப்ப அந்த இடத்துல எல்லாத்துலயுமே ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லா இடத்திலும் அந்த ஆட்கள் இருக்கக்கூடியவர்கள் நஞ்சு பட்டு அவர்கள் என்ன ஆகுறாங்க, தன்னிலை மறந்து அப்படியே போகுறாங்க. உடல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த புத்தி அப்படியே பேதலிக்குது கம்ப்ளீட்டா அப்படியே. உடம்பெல்லாம் வெளவெளான்னு ஆகுது. வாயில நுரை தப்புது. தன்னுடைய அப்படியே நிலை குலைந்து அப்படியே அவர்கள் கீழே விழுகிறார்கள்.
இதை காண்கிறார் அனந்த குணபாண்டியன். இதுக்கு மேல நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. பாம்ப போட்டு தள்ளுற ஓகே. இது என்ன ஊரே இப்படி படுத்து கிடக்குது. அந்த அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இல்லப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி ஓடுறார். போய் சோமசுந்தர கடவுள் சாமி பாம்போட சண்டை போட்டேன். ஜெயிச்சுட்டேன். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிப்போச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னோனே சாமி அத பார்க்குறார். ஓகே. ஐ அம் தேர் டோன்ட் வொரி அப்படின்ட்டு. தன்னுடைய பிறைச்சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை ஒரு சிறு அளவு எடுத்து அவர் தெளிக்கிறார். இவ்வளவுதான். ஒரு சிறு அளவு எடுத்து அப்படியே ஒரு டிராப்ன்னு வச்சுக்குவோமா? அப்படியே ஒரு சிறு அளவு எடுத்து அப்படியே அப்படி விடுறார். அந்த அமிர்தம் அப்படி பட்டது தான் கோடு. கட 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 கடன்னு எப்படி அந்த நஞ்சு நகர் முழுக்க பரவியதோ, அதுபோல அமிர்தம் ஒரு சிறு துளி அமிர்தம் அப்படியே நகர் முழுக்க பரவியதாம். அந்த நஞ்சு பூரா அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிருச்சு. அங்கு யாரெல்லாம் மூர்ச்சையாய் விழுந்தார்களோ, அவர்கள் அனைவரும் உயிர் தெழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அது மதுரை எம்பதியை இறையனார் காத்து நிற்கிறார். ஸோ, அதனால என்ன ஆகுது அனந்த குணபாண்டியனுக்கு இன்னும் இறைவன் மேல வந்து பக்தி கூடுது. அப்ப அந்த பக்தி கூடுனோனே இறைவனை வேண்டி, வணங்கி, வாழ்த்தி அ எ அரசர் தன்னுடைய அ அரண்மனைக்கு சென்று மக்களை நல்லாட்சி வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. ஆனா, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டு பி கன்டினியூடு போடணும் பார்த்தீங்களா? இந்த படலம் இதோட முடியுது. ஆனா, இப்போ இவர்களை எய்திய சமணர்கள இன்னும் ஒண்ணும் பண்ணலையே! அப்படி ஒரு கேள்வி யாருக்காவது வருதுன்னா, இப்ப அது ஒண்ணுமுன்னா அது அடுத்த பதிவில நம்ம பார்க்க போறோம். அது அடுத்த படலத்தில வரும். வேற ஒரு ஐட்டத்த அனுப்ப போறாங்க. அது அடுத்த படலத்தில வரும். இப்போ முக்கியமான இன்னொரு கேரக்டர் உள்ள வருது. இவ்வளோ நேரம் அ இறையனார பத்தி பார்த்தோம். தாயார பத்தி கூட 2 பதிவுகள், 3 பதிவுகள் முன்னாடி தாயார பத்தி கூட பார்த்தோம். இன்னும் ஒரு மெயின் கேரக்டர்ன்னு உள்ள வரல. சரிங்களா? ஸோ, அந்த மெயின் கேரக்டர் அடுத்த கதையில வரப்போது. ஸோ, காத்திருப்போம். அடுத்த பதிவில பார்ப்போம். வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் பாருங்க. நெறைய சுவாரஸ்யமான தலைப்புகள்ல பாட்காஸ்ட் வருது. 2 சேனலோட வீடியோஸையும் சேனலையும் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.